உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். பலியில் இணைந்திட வருகின்றோ, உம் தியாகம் இணைந்து மகிழ்ந்து பாடுகின்றோ. தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோ, உம் தியாகம் இணைந்து மகிழ்ந்து பாடுகின்றோ. இறை அரசு மலர்ந்திட, இறை வார்த்தை உணர்ந்திட, நாடி தேடி வருகின்றோ. தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோ, உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோ. அருளினில் நனைந்திடவும், வாழ்வினில் உண்மையையும் வழியினில் ஒளியினையும், அன்பினில் நினைத்திடவும், அருளினில் நனைந்திடவும், வாழ்வினில் உண்மையையும் வழியினில் ஒளியினையும், நீரே எனக்கு கொடுத்தீ, உம்மில் என்னை காத்தீ. எனக்கு கொடுத்தீ, உன்னில் என்னை காத்தீ. நான் போற்றி புகழ்வேன் உம் இனிய நாமத்தை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பள்ளிக்கு வரவேற்று சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இதய ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகின்ற இந்த திருப்பலியிலே நாங்கள் உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்காகவும் சிறப்பாக ஜபித்து, என் இதய அன்பில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டுவதெல்லாம் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வாக்குறுதிக்கு ஏற்ப குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்ற யோவானுடைய இறை வார்த்தைக்கு ஏற்ப இயேசுவின் இதய அன்பிலே நாம் நிலைத்திருந்து இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சி நேயர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த திருப்பலியிலே தொலைக்காட்சி வழியாக கலந்து கொள்கின்ற அத்துணை நேயர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் குறிப்பாக இடைக்காட்டூர் திரு இதய ஆண்டவர் திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைத்து பக்தருடைய தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றியதற்கு நன்றியாகவும், இறை மக்களுடைய விண்ணப்பங்களை இறைவன் தயவோடு ஏற்று அவர்களையும் அது குடும்பங்களையும் இன்னும் அளவு கடந்த முறையிலே ஆசி வழங்கி பாதுகாக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம்.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞான நூலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 1 முதல் 9 முடிய. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கி இருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோதாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமையினின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகின்றார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்தெறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்?
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்களுக்கு மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 26 முதல் 37 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்புவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊர்ல ஒரு காகம் இருந்தது. அது சந்தோஷமா நிம்மதியா திருப்தியா வாழ்ந்து வந்தது. அது என்று ஒரு கொக்கை பார்த்ததோ, அது அழகாக இருக்கிறது, அதை போலவே இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணியதோ, அப்பொழுது அதனுடைய மகிழ்ச்சி குறைந்தது. எனவே கொக்குவிடம் சென்று, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று சொன்னது. கொக்கு சொன்னது, நானும் அப்படித்தான் நினைத்தேன். நான் என்று ஒரு கிளியை பார்த்தேனோ அது வரைக்கும். கிளியை பார்த்தாயா, 2-3 கலரிலே மிகவும் அழகாகவே இருக்கிறதே என்று சொன்னதாம். அது பறந்து கிளியிடம் சென்றது. கிளியிடம், நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது கிளி சொன்னதாம், நானும் அப்படித்தான் எண்ணினேன். ஒரு அழகான மயிலை பார்க்கும் வரை அது எவ்வளவு வண்ணம் கொண்டு இருக்கிறது, எவ்வளவு அழகாக நேர்த்தியாக தோகையை விரித்து ஆடுகிறது, அது எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது என்று சொல்லி மயிலை புகழ்ந்ததாம். இது மயிலை காண்பதற்கு சென்றது. மயிலோ ஒரு மிகப்பெரிய ஜூவிலே அடைபட்டு இருந்தது. அந்த மயிலை பார்ப்பதற்கு நிறைய மக்கள் வந்து சென்றார்கள். ஆகா, இதுவல்லவா மிகவும் அழகு, எவ்வளவு நபர்கள் இந்த மயிலை வந்து பார்த்து ரசித்து விட்டு செல்லுகிறார்கள் என்று எண்ணியது. அது மயிலிடம் சென்று, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், உன்னை பார்க்க எவ்வளவு நபர்கள் வருகிறார்கள் என்று மெச்சிய பொழுது அது சொன்னதாம்,
நான் அழகாக இருப்பதாலே எனக்கு வந்த ஆபத்து என்ன தெரியுமோ, என்னை பிடித்து இந்த ஜூவிலே அடைத்து விட்டார்கள். அந்த மயில் காகத்திடம் சொன்னதாம், இங்கே ஒரு காகத்தையும் நான் பார்க்கவில்லை. காகம் எவ்வளவு சுதந்திரமாக பறந்து தெரிகிறது தெரியுமா என்று சொன்னதாம். அப்பொழுதுதான் காகத்திற்கு புரிந்ததாம் தன்னுடைய படைப்பின் மகிமை. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், கடவுள் படைத்த படைப்பின் மாண்பு அழகு படைத்தவனின் அழகை புகழை மாண்பை பறைசாற்றுகிறது. இதை மனிதன் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே படைத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகிலே படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தும் மனிதனுக்கு பயன் கொடுக்க வேண்டும், பலன் அளிக்க வேண்டும். மனிதன் இந்த இயற்கையை பேணி காக்க வேண்டும், படைத்தவரை போற்றி புகழ வேண்டும். அதே போல இயேசுவின் வருகைக்கும் ஒரு பர்பஸ் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. அவர் மனிதனுக்கு மீட்பை கொண்டு வந்தார். இந்த மீட்பை எப்படி மனிதன் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று போதனையில் மட்டுமல்ல, அவர் அங்கே அதற்கான வாழ்வின் முறையையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அங்கே மனிதனுக்கு போதிக்கிறார். அப்படி அவர் போதித்துக் கொண்டிருந்த சமயத்திலே அவர் பயன்படுத்துகிற ஒரு சொல்லாடல் இறையாட்சி. எனவே அவர்கள் கேட்கிறார்கள், இந்த இறையாட்சி எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 உவமைகளை 2 நிகழ்வுகளை மேற்கோள் காட்டுகிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். அவர் விவிலியத்தை எவ்வளவு நேர்த்தியாக கற்று அறிந்து வைத்திருக்கிறார். அந்த தருணத்திலே சொல்ல வேண்டிய 2 நிகழ்வுகளை மேற்கோள் காட்டுகிறார். ஒன்று ஆதி ஆகமத்திலே நோவா காலத்திலே நடந்த நிகழ்வு. எல்லாரும் உண்டார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் என்று சொன்னார். அது தப்பா? அதுவல்ல இங்கே சொல்லப்பட்ட கருத்தின் நோக்கம். அவர்கள் இந்த உலக மாயையிலே தங்களை கரைத்துக் கொண்டார்கள், படைத்த இறைவனை மறந்து போனார்கள். எனவே கடவுள் அவர்களுக்கு அவர்கள் அறியாத தருணத்திலேயே அழிவை கொடுக்கிறார். நோவாவின் மனைவி பிள்ளைகளை தவிர மற்ற மனிதர்கள் எல்லோருமே அழிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆக பாவத்திற்கு அழிவு உண்டு என்பதையும், பாவம் செய்கிறவர்கள் அழிக்கப்படுவார் என்பதையும், நேர்மையாளர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதையும் அது சுட்டி காண்பிக்கிறது. எப்படி அவர் அங்கே அவரை காப்பாற்றுகிறார்? எல்லா மனிதரையும் அழித்தாலும் இவன் மட்டும் தப்பித்து போகும் வண்ணம் அதற்கான ஒரு வழியை அவர் வகுத்து கொடுக்கிறார். அது அவர் சொல்லுகிற முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வை என்ன மேற்கோள் காட்டுகிறார்? லோத்துவின் காலத்தில் என்ன நடந்தது என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். அதையும் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு 2 சகோதரர்கள். ஒருவர் பெயர் நாகோர், மற்றவர் பெயர் ஆரான். இந்த ஆரானின் மகன்தான் லோத்து. இந்த லோத்து சோதோம் கொமோரா நகரிலே வாழ்கிறார். அங்கே பாவம் பெருகி கிடக்கிறது. காம இச்சையில் அந்த மனிதர்கள் உழன்று தவிக்கிறார்கள். பாவ பெருக்கின் உச்சக்கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததால் அவர்கள் அங்கே அழிக்கப்படுகிறார்கள். கடவுள் பாவிகளை அழிக்க வேண்டும் என்பது அல்ல, மனமாற வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் என்று வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கு அவர்களிடத்தில் ஒரு துளி நன்மைத்தனமும் இல்லை என்பதால் ஆபிரகாமின் வேண்டுதலை கேட்ட இறைவன் 10 பேர் இல்லாத சூழ்நிலையிலும் இந்த 4 நபரையும், லோத்துவையும் லோத்துவின் மனைவி 2 புதல்விகளையும் அவர் அங்கே காப்பாற்றி விடுவதை பார்க்கிறோம். அவர் காப்பாற்றுகிற பொழுது சொல்லுவார், லோத்துவின் மனைவியை யாரும் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்கிறார். லோத்துவின் மனைவி திரும்பி பார்க்கிறார். எனவே பில்லர் ஆஃப் சால்ட், ஒரு உப்பு சிலையாக மாறி போவதை பார்க்கிறோம். ஆக கடவுளின் வார்த்தையை நாம் கேட்டு நடக்க வேண்டும். கடவுளின் வார்த்தையை நம்பிக்கை இல்லாமல் விட்டுவிட்டு வாழக்கூடாது. அப்படி கடவுளின் வார்த்தையை நம்பாவிட்டால் அதற்கான சம்பாவனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதையும் அது சுட்டு காண்பிக்கிறது. ஆக இந்த 2 நிகழ்வுகள் வழியாக இயேசு சொல்ல வருவது என்ன? வரலாற்றிலிருந்து மனிதன்
பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டானா? 2001ஆம் ஆண்டு குஜராத்திலே பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. 2004ஆம் ஆண்டிலே சுனாமி வந்தது. 2013ஆம் ஆண்டிலே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மிகப்பெரிய பெருவெள்ளம் வந்தது. கோவிட் பெரும் தொற்று வந்தது. இவையெல்லாம் மனிதன் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, படைத்த இறைவனோடு சங்கமிக்க வேண்டும் என்று சொல்லி, அறிவு பூர்வமாக சிந்தித்து படைத்தவன் வழியில் வழிநடக்க வேண்டும் என்று சொல்லி பாடங்களை புகட்ட கடவுள் கொடுக்கிற ஒரு சில நிகழ்வுகள். மனிதன் திருந்தினானா? இன்னும் திருந்தவில்லை. பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் ஆங்காங்கே போர்கள், வன்முறைகள், குழப்பமான சூழல்கள். இதை நாம் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே மேற்கோள் காட்டி பார்க்கலாம். பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? அந்த 3ஆம் அதிகாரம் 1-7 வரை, தன்னலம் நாடுவோர், பண ஆசை உடையோர், செருக்குடையோர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர் என்று பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறார். நான் நினைக்கிறதா சரி, மனமோன போக்கில் வாழ்றதான் சரி என்று வாழக்கூடிய உலகமாக இருக்கிறது உன் உலகம். அதே உலகம்தான் இன்றும் இருக்கிறது. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் பாடங்களை கற்றுக்கொள்ள வழிமுறைகளை இறைவன் கொடுத்தாலும் இவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள மாட்டார்கள், உண்மையை ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று பவுலடிகளார் சொல்லுவது போல நாமும் உண்மையை அறிந்து கொள்ளவும் இல்லை, வரலாற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளவும் இல்லை. அதைத்தான் நாம் உலகத்திலே பார்க்கிறோம். பணம் சம்பாதிப்பதில் கவனம், அதிகார போக்கு வாழ்வதிலே கவனம், சுகம் கண்ட வாழ்வு எதுவானாலும் சரியானது என்ற மனநிலையில் வாழக்கூடிய உலகம், மனம்போன போக்கில் எதையும் செய்யலாம், எல்லாம் சரியானது என்று சொல்லி வாழக்கூடிய இந்த உலகம், காம இச்சை, ஆசை, பேராசை நிறைந்த உலகத்திலே நாம் இன்றும் பாடம் கற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவிகள் அழிக்கப்படுவார்கள், நல்லவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த உலகிற்கான உண்மையான நீதி எப்பொழுது வரும் என்று சொன்னால் உலக முடிவிலே அதை இறைவன் நிச்சயமாக நிகழ்த்துவார் என்ற பாடத்தை தான் அந்த மக்களுக்கு, யூத மக்களுக்கு இயேசு சுட்டி காண்பிக்கிறார். அதைத்தான் இன்று நமக்கும் சுட்டி காண்பிக்கிறார். எனவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எப்பொழுது நடக்கும்? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று சொல்வதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், எப்பொழுது மனிதர்கள் எல்லாம் இறந்து கிடக்கிறார்களோ, இந்த உலகம் முடிவு வருகிறதோ, அப்பொழுது எல்லாருக்குமான நீதி வழங்கப்படும். நல்லவர்கள், நேர்மையானவர்கள், கடவுள் நம்பிக்கை கொண்ட யாவரும் காப்பாற்றப்படுவர். கடவுளை மறந்து நேர்மையற்றவர்களாய், தீமை நிறைந்தவர்களாய், சுகத்தை மட்டும், தன்னலத்தை மட்டும் மையமாக வைத்து மனிதர்கள் அழிந்து போவார்கள். உலகில் சரியான நீதியை கடவுள் வந்து கொடுப்பார் என்ற செய்தியைத்தான் அவர் அங்கே அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். திருவெளிப்பாட்டு நூல் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே, இது கடவுள் சொல்லுகிற உண்மையான வார்த்தை, இதை எழுதிவை என்று சொல்லி வானதூதர் திருத்துதர் யோவானிடம் சொல்வதை பார்க்கிறோம். ஆக கடவுள் சொன்ன வார்த்தைகள் நிகழும். சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ அழியாமல் அது நிறைவு பெறும் என்ற நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உலக முடிவு வரும், நல்லவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும் என்ற ஒரு செய்தியை அங்கே பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அந்த 19:10 என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நான் வானதூதரை வணங்கும் பொருட்டு அவரது காலடியில் விழுந்தேன். திரு யோவான் சொல்றார். ஆனால் அவரே என்னிடம், வேண்டாம், இயேசுவுக்கு சான்று பகர்ந்த உனக்கும் உன் உடன் பிறப்புகளுக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டும் நீ வணங்க வேண்டும். ஏனெனில் இயேசு பகர்ந்த சான்றே இறை வாக்குகளுக்கு உயிர் மூச்சு. அப்படி என்று சொன்னால் இயேசு சொல்லிய
வார்த்தை யாவும் உண்மையாகவே நடக்கும், இறை வார்த்தைகள் யாவும் நிறைவேறும். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்னவர், என் வழியாய் அன்றி எவரும் பரமதந்தையிடம் வருவதில்லை என்று சொன்னவர் வாக்கு மாறாத தெய்வம். எனவே கடவுள் பயம் கொண்டு நேர்மையாளர்களாக நல்லவர்களாக வாழ்ந்து ஆன்மாவை காத்து கொண்டு இயேசுவின் வார்த்தை வழி நின்று வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த நாள் நமக்கு சொல்லுகிறது. நாமும் நமது பாவ வழியை விட்டு வரலாற்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு இறை வழி இறை வார்த்தை வழி நின்று வாழ்வோம், மீட்பை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், நினைமிக்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவாளர் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். இருளான பாதையில் நிலவை தந்தாய், இருளான பாதையில் நிலவை தந்தாய். எரிகின்ற பாலையில் மேகம் தந்தாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இப்பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறைநிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே
பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் நித்திய இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இறைவா, நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்கையில் உமது பரிவன்பின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமன்றி, இப்பொழுதே முடிவில்லா வாழ்வின் அச்சாரத்தையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைபொருளின் பலன் எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் எனவும் நம்புகின்றோம். ஆகவே அந்த ஆவி வழியாக நீரின் பெருமான் இயேசுவை சாவு நின்று உயிர்த்தெழவும் செய்தீரே. ஆகவே வானக தூதரணிகள் புனிதரணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்களித்து இயேசு கூறியதாவது: அனைவரும்
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்களித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இருநிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வளிப்பதாக. சா சரி கரி சரி நித பம கரி கரி ச கரி ச சனி க ம கரி ச சரி க பம கமரி பம க மரி கரி ச கரி ச மகரி மகரி பமத நிரப நிரப கரி ச மகரி பம க பம பத 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 கரி ச இதயம் தீரவாயோ தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணம் இது, தாகம் கொள்வாயோ. நம்மோடு அமர்வானம் குரல் கேட்பார், சுமைகள் எல்லாம் சுமப்பார். கவலைகள் அறிவார், கரம் பிடித்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் தெய்வம் என்னுள் வரும் நேரம் இது, இதயம் தீரவாயோ தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணம் இது, தாகம் கொள்வாயோ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். அதனால் உம் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம், மீட்பின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இன்றும்